ஹாய், நான் தான் உங்கள் கண்ணம்மா. என்னடா எங்கே கிளம்பிட்டுருக்கேன்னு பார்க்குறீங்களா? நாளைக்கு அக்காவுக்கு பர்த்டே. ஸோ யூஸ்ஃபுல்லாக ஏதாவது வாங்கி கொடுக்கணும்னு நினச்சி தான் கிளம்பிகிட்ருக்கேன். அக்காவுக்கு இயரிங்ஸ் அண்ட் பேங்கிள்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். அதனால் சரி இது ரெண்டில் ஏதாவது ஒன்று வாங்கலான்னு தான் சூஸ் பண்ணி வச்சுருக்கேன். இது ரெண்டில் ஒன்று வாங்க போகிறேன். அப்படியே கிளம்பி போயிட்டுருந்தோம். பாம்பே பஜாருக்கு தான் போனேன் ஃபஸ்ட்டு. அங்கே போனால் இயரிங்ஸ் பார்த்த உடனே எனக்கு அக்காவுக்கு வாங்குறதா நம்மளுக்கு வாங்குறதான்னு தான் மைண்டுக்குள்ளே ஓடிட்டு இருந்துச்சு. அப்புறம் சரி அக்காக்கே வாங்கணும்னு சொல்லி தோணுச்சு. பேங்கிள்ஸும் பார்த்தேன். எதை எடுக்கணும்னு கன்ஃபியூஷனாக இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு பேக் பண்ண சொல்லிவிட்டு இது ரெண்டில் ஒன்று செலக்ட் பண்ணியிருக்கேன். நான் செலக்ட் பண்ணது நீங்கள் சொல்கிறது ஒன்றா இருக்கான்னு பார்க்கலாம். கமெண்ட் செக்ஷனில் நான் என்ன செலக்ட் பண்ணியிருக்கேன்னு சொல்லி சொல்லுங்கள். வீடியோ லாஸ்ட்டில் நான் அதை என்ன செலக்ட் பண்ணியிருக்கேன்றதை காட்டுறேன். அதுக்கப்புறம் பேக் பண்ண சொல்லிவிட்டு அப்படியே பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் சரி மாமா சொன்னாங்க நானும் கிஃப்ட் பண்ணுறேன் அப்படி சொல்லிட்டு பழனி முருகன் தான் போயிருந்தோம். அங்கே போனால் நம்ம வீட்டுக்காக இருக்கட்டும் கிட்ஸுக்காக இருக்கட்டும் நிறையவே இருந்தது. எனக்கு ஒவ்வொரு திங்ஸும் பார்க்கும்போது ரொம்ப ஆசையாக இருந்தது. நான் பார்த்துட்டே இருந்தேன். தம்பியும் வந்துட்டு அவனுக்கு விளையாடுற மாதிரி திங்ஸ்லாம் பார்த்துட்டு இருந்தான். நம்ம கிஃப்ட் ப்ரெசென்ட் பண்ணுற மாதிரி நிறைய இருந்தது. இந்த டாக்கிங் டாமன்ஸ், இந்த ப்ளூ கப்பு வேறு ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கவும் எனக்கு வாவான்னு கூப்பிட்டுட்டே இருக்குது. இன்றைக்கி எடுத்துகிட்டு போயிடலாமான்னு தோணுச்சு. அப்புறம் வந்துட்டு இந்த தாஜ்மஹால் பார்க்கும்போது லவ்வர்ஸ் டே இப்போ தான் முடிஞ்சிச்சு. சரி இது முன்னாடியே பார்த்துருந்தா நிறைய பேருக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்ல அப்படின்லாம் எனக்கு தோணுச்சு. தம்பி வேறு ஒவ்வொரு டாய்ஸாக பார்த்துட்டு கையை வச்சு எடுத்துகிட்டு இருந்தான். நான் வேறு ஐயோ கீழே விழுந்து அதுக்கு வேறு பே பண்ண சொல்லுவாங்களேன்னு சொல்லிட்டு நம்ம ஓடிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். மாமா கிஃப்ட்டும் பார்த்துட்டாங்க. அப்படியே ரெடி பண்ணிவிட்டு சரின்னு சொல்லிட்டு கிளம்பினோம். அக்காவும் பாப்பாவும் இங்கே இருந்தாங்க. பார்க்கில் விளையாடிட்டு இருந்தாங்க. என்னடா நியூ காலனியில் பார்க்கா அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். ஆமாம், நியூ காலனியில் இப்போ வந்துட்டு ஒரு குட்டியாக ஒரு பார்க் வந்திருக்கு. ஸ்பேசியஸாக தான் இருக்குது. ஆனால் உள்ளே வந்து அவ்வளோவா எதுவும் போடாமல் இருக்காங்க விளையாடுறதுக்கு. ஊஞ்சலும் அப்புறம் ஜருகள் இது மட்டும்தான் இருந்தது. பாப்பா போய் ஜாலியாக விளையாடிட்டு இருந்தா. அப்புறம் ஆதவன் அவனும் போயிட்டான். என் தம்பி மட்டும் கூப்பிட்டு போய் அப்புறம் சும்மா பார்த்துட்டு இருந்தோம். அப்புறம் அக்கா இருந்தாங்க. அப்படியே 3 பேரை வந்து நல்லா விளையாடிட்டு இருந்தாங்க. போதும் அப்படியே அவன் கிளம்புவோன்னு சொல்லிட்டு நல்லா பார்த்துட்டு அப்படியே கிளம்பிட்டோம். சரி நெக்ஸ்ட்டு நாளைக்கு அக்கா பர்த்டே. சரி அதுக்கப்புறம் எதாவது பார்ப்போம்னு சொல்லிட்டு வந்துட்டோம். அவ்வளோதான், அக்கா பர்த்டே வந்துடுச்சு. ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு மாமாவும் கிஃப்ட்டை கொடுத்தாங்க. மாமா கிஃப்ட்டு கொண்டு வந்தாங்க. அந்த இது நான் எடுத்து ஷூட் பண்ணாமல் விட்டுட்டேன். மாமா அதை ப்ரெசென்ட் பண்ணாங்க. யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் சொல்லிட்டு வாட்ச் வாங்கி கொடுத்துருந்தாங்க. அக்காவுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஏன்னா 7 ஸ்ட்ரைப்ஸ் வந்துட்டு இருந்தது. ஹாய், இன்றைக்கி அக்காவுக்கு பர்த்டே. வெஜிடபிள் பிரியாணி பண்ணலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிரியாணி ரெடி பண்ணதான் எல்லாம் பண்ணிகிட்ருக்கேன். சரி ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தை வச்சுட்டேன். அதில் எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை கிராம்பு ஏலக்காய் இதெல்லாம் போட்டுட்டு நான் வந்து ஃப்ளேவருக்காக சும்மா கொஞ்சம் சோம்பு போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் கட் பண்ணதை போட்டுட்டு நல்லா வதங்கணும். நல்லா ப்ரௌனிஷ் ஆனதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுங்கள். இது வந்து நான் கொத்தமல்லியும் புதினாவையும் 2 அரைச்சி எடுத்துகிட்டேன். தேங்காயும் எடுத்து அரைச்சிட்டு தேங்காய் பால் எடுத்து வச்சுட்டு அப்புறம் இது நல்லா வதங்கிடுச்சு. அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி நல்லா வதக்கிட்டு தக்காளி வந்துட்டு குழந்தைங்க வந்து அப்படி திப்பியாக இருந்தால் சாப்பிட மாட்டாங்க. அதனால் அரைச்சி ஊற்றிட்டேன். அப்புறம் அதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கணும். பிரியாணியை பொறுத்தவரை பச்சையாக இருக்கிற மாதிரி இருந்தாலே நல்லா இருக்காது. அதனால் நல்லா சுருளை வதக்கிட்டு அப்படி பண்ணால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் நான் புதினாவை கொத்தமல்லி அரைச்சி வச்சுருந்ததை ஊற்றிட்டேன். அது நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க காய்கறி பயிர் இதெல்லாம் போட்டுட்டேன். அதுக்கப்புறம் பிரியாணி பொடி போட்டேன், காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டேன், கரம் மசாலா ஆட் பண்ணேன். நல்லா அதையும் வதக்கிட்டு அரிசியை போட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணி வந்து அளந்து ஊற்றணும். ஆனால் நான் வந்து தேங்காய் பால் எடுத்து வச்சனால 1 கப் தேங்காய் பால் ஊற்றிட்டு மீது 3 கப் வந்துட்டு தண்ணி ஊற்றிருந்தேன். அவ்வளோதான். நம்மளுக்கு எவ்வளோ தேவையான உப்பு போட்டுட்டு லெமன் வந்து ஒன்று பிழிஞ்சு விட்டேன் சாதம் உதிரியாக வர்றதுக்காக. பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. சரி வாங்க சாப்பிட்றலாம் அப்படின்னு தானே போய் சாப்பாடு திறந்து சாப்பிட்டுட்டேன். செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணிட்டு டேஸ்ட் எப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்து ஈவினிங் ஆகிடுச்சு. எல்லோரும் கேக் செலிப்ரேஷனுக்காக ரெடி ஆகிட்டோம். சிம்பிளாக தான் பண்ணணும். கேக் மட்டும் வாங்கி நாங்கள் வந்துட்டு நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணி பண்ணிட்டோம். கேக் கட் பண்ணாங்க அக்கா. அப்படியே எல்லாருக்கும் வந்து ஊட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் டிவியில் பாட்டை போட்டு தம்பி எல்லாம் டான்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ரொம்பவே ஜாலியாக இருந்தது. என் பையனுக்கு வேறு ஒரே குஷி. கேக் சாப்பிட்ணுன்ட்டு பிடிச்சி இழுத்துட்டு இருந்தான். கேக் வேணும்னு அடம் பிடிச்சிட்டு இருந்தான். அந்த மாதிரி தான் பண்ணிகிட்டு இருந்தான். அவன் வேறு டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ்லாம் பண்ணியிருந்தான். அதை லாஸ்ட்டில் காட்டுறேன் பாருங்கள். மாமா வாங்கின கிஃப்ட் வந்து மார்னிங்கே கொடுத்துட்டோம். அக்கா வியர் பண்ணிட்டு போட்டோம் ஆஃபீஸ் போகும்போது அப்படி சொல்லிவிட்டு ஈவினிங் தான் இந்த பேங்கிள்ஸ் வந்து கொடுத்தேன். இது அக்காவுக்கு பேங்கிள்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். அதனால தான் இதை கொடுத்தோம். 4 கலர்ஸ் இருந்தது. பேங்கிள்ஸ் தான் செலக்ட் பண்ண இயரிங்ஸாக பேங்கிள்ஸான்னு லாஸ்ட்டாக. அதுக்கப்புறம் இதை அவங்க போட்டு பார்த்தாங்க. ரொம்பவே பிடிச்சிருந்தது. கையில் போட்டு பார்த்து ரசிச்சுட்டே இருந்தாங்க. அவ்வளோதான். அப்புறம் டான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க.
தம்பி வேறு டான்ஸ் ஆடுறேன்னு சொல்லிட்டு இப்படி ஆடிட்டே இருந்தான். வீடியோ எடுக்கிறோன்னு தெரிஞ்சோடனே ஆடமாட்டேன்ட்டா. அதுக்கு முன்னாடி வர வந்துட்டு ஏதாவது ஒரு மூமெண்ட் போட்டுகிட்டு இருந்தான், கையாட்டிட்டு இந்த மாதிரிலாம் பாப்பா மாதிரி பண்ணிகிட்டு இருந்தான். அவ்வளோதான். அப்புறம் டான்ஸ் முடிச்சிட்டோம். சரி சொல்லிவிட்டு செலிப்ரேஷன்லாம் முடிச்சுட்டு அவ்வளோதான், சரி சாப்பிட்டு தூங்குவோம்னு சொல்லி கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.